ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் நெத்திலி அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நெத்திலி மீனை இந்த மாதிரி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தனியாத்தூள், ஜீரகம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, சில்லி பவுடர், சால்ட்டு தேவையான அளவு, தேங்காய் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். மாங்காவை இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கு. சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு உரிச்சு வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலியை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் இது கூட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை அதோடு சேர்த்து கையாலே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மீன் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவை. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி தெளித்து விட்டுறலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஹீட் பண்ணி இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம தெளித்த தண்ணியை வத்துற வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதழ்களில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை, இதழ்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை, மௌனமே சம்மதம் என்று தீண்டதே மன்மத வண்டு, மௌனமே சம்மதம் என்று தீண்டதே மன்மத வண்டு, பார்த்தாலே தள்ளாடும் பூச்செண்டு, ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல், உன் கூந்தல் என் ஊஞ்சல், என் வாழ்வின் சங்கீதம். இப்போ இந்த மாதிரி நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆனதும் உங்களுக்கு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி நம்ம இறக்கிட வேண்டியது தான். நெத்திலி அவியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.